அண்மை செய்தி ஒன்றினை பார்க்கிறோம். ஒசூர் அருகே பேடர்ஹள்ளியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி கட்டுமான பணியின் போது விபத்து நேரிட்டு அதில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியாருக்கு சொந்தமான பள்ளி கட்டுமான பணிகளின் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒசூர் அருகே பேடர்ஹள்ளியில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. 2வது தளத்தில் கான்கிரீட் போடும் பணியின் போது அது சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முதற்கட்ட தகவலை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், என்ன நடந்தது? வேதவள்ளி, தமிழக கர்நாடகா மாநில எல்லையான ஆனைக்கல் தாலுகாவில் பேடர்ஹள்ளி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி கட்டிடம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிக்காக கர்நாடகா மாநிலம் ஒசப்பேட்டையை சேர்ந்த பிரதாப் பில்டர்ஸ் என்பவர் ஒப்பந்தம் எடுத்து ஒரு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் வட மாநிலத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் முதல் தளம் சிமெண்ட் கான்கிரீட் மோல்டிங் போடப்பட்டு இன்று 2வது தளம் கான்கிரீட் மோல்டிங் போடும் பணி நடைபெற்று வந்தது. இப்போது தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது 2வது தளத்தில் கட்டப்பட்டிருந்த கம்பி கான்கிரீட் சரிந்துள்ளது. இதற்கு சரிந்து தொழிலாளர்கள் ஈடுபாடில் சிக்கிக் கொண்டனர். அப்போது அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த 16 பேரை சிகிச்சைக்காக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 5 பேர் கவலைக்கிடமாக இருந்தனர். இதையடுத்து அவர்கள் பெங்களூர் அரசு மருத்துவமனைக்கு விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிலர் இடுபாடில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் ஆனைக்கல் போலீசார் ஜேசிபி வாகனங்கள் கொண்டு மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிகிச்சைக்காக சென்ற கவலைக்கிடமாக இருந்த 5 பேர் சிகிச்சைக்காக பெங்களூருக்கு சென்றவர்கள் 2 பேர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோது போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் சென்ட்ரிங் அடித்ததில் கோளாறு இருப்பதாக போலீஸ் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. திலகவதி, இப்போ முதற்கட்டமாக அங்க மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. மாவட்ட ஆட்சியரோ இல்ல துறைசார் அதிகாரிகளோ யாரேனும் களத்திற்கு விரைந்திருக்கிறார்களா? அதே போல இப்படி பொறுப்பில்லாமல் அது ஒரு விபத்து ஏற்படும் வண்ணம் அது அமைக்கப்பட்டதற்கு இப்ப யார் பொறுப்பு? கட்டுமான நிறுவனம் தரப்பிலிருந்தோ இல்ல அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்தோ ஏதேனும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம் ஜெகநாத்? நிச்சயமாக தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த கட்டுமான பணி கட்டுவதற்காக பள்ளி நேரடியாக ஈடுபடாமல் ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளதுக்கு ஒப்பந்ததாரர் தான் இதுக்கு முழு பொறுப்பு என பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் சென்ட்ரிங் அடிக்கும் பணி வேறொருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதுன்னு அவர்கள் சென்ட்ரிங் அடித்ததில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதுக்கு சென்ட்ரிங் சரியாக அடிக்காத காரணத்தால் கம்பி கட்டி இருந்த போதும் அதிக அளவில் சிமெண்ட் பாரங்கள் மேலே ஏற்றிய போதுதான் இந்த சம்பவம் சரிந்து விழுந்துள்ளது. இதற்கு ஒப்பந்ததாரர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என காவல்துறையில் தெரிவிக்கின்றனர். ஒப்பந்ததாரர் போன் செய்து சம்பவ இடத்துக்கு வருமாறு போலீசார் தெரிவித்துள்ளார். தற்போது வரை இன்னும் ஒப்பந்ததாரர் அந்த பகுதிக்கு வரவில்லை. அவர் வந்த பிறகுதான் அவரோட விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தகவல் தெரிய வரும். ஒருபுறம் மீட்பு பணிகள், மறுபுறம் கள ஆய்வு விசாரணை, இதன் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து தகவல்களை சேகரிங்கள் ஜெகநாதன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.